போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் விமலா, சந்திரா, செங்கோல்ராஜ், பார்பரா, சவரி, எஸ்தர், பிரேம்தாஸ், சந்தானம் மற்றும் குடும்பத்தினர், புலியால், சிவகங்கை. சூசை மேரி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய திரு அவையானது புனித பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் துறவு மட தலைவருடைய நினைவை சிறப்பித்து கொண்டாடுகின்றது. ஓரே எத் லபோரா, அதாவது ஜெபி, வேலையை செய். ஜெபிப்பதும் உழைப்பதும் தான் கிறிஸ்தவனுடைய அழைப்பு என்பதை தன்னுடைய துறவிகளுக்கு கற்றுக் கொடுத்தவர் புனித பெனடிக்ட். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே எவ்வாறாக சீர்குலைந்து இருந்த பாவ நிலையில் இருந்த மக்களை தேற்றவும், அதே நேரத்திலே துறவு மடங்களை சீர்படுத்துவதற்கான பணிகளை அவர் சிறப்பாக செய்து அதில் வெற்றியும் கண்டவராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய துணையை வேண்டி நம்பிக்கையோடு நாமும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றும் மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தி. என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத் தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல் உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 8 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால்
எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவூட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனவை கொட்ட மாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகர்க்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 80. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே, செவிசாயும் கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும் படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி வந்துவிட்டது, மனம் மாறின செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை திருவார்த்தைகள் 7-15 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றெழ செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கி இருங்கள்.
அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகர்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வித்தியாசமாயிரு, தனித்துவமிக்கவராக இரு. இதுதான் புனித பெனடிக்டுடைய வாழ்வு. தன்னுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாக சிந்திக்கின்ற திறன் படைத்தவராக இவர் வாழ்ந்து வந்தார். கல்வி பயில ரோம் நகருக்கு சென்றவர். அந்த ரோம் நகருக்கு சென்ற பிறகு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்து கொண்டார். தியானம், பிறரன்பு பணி, உழைப்பு, ஜெபம் இவற்றின் முன்மாதிரியாக அவர் திகழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கை குறிப்பேட்டில் மிக முக்கியமாக அன்னை மரியாளின் மீது அதிகமான பக்தி கொண்ட ஒரு மாபெரும் புனிதராக திகழ்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு என்று உரியதாக சொத்துக்கள் 2 மட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒன்று ஆண்டவருடைய திருச்சிலுவை, அதுதான் என்னுடைய மிக பெரிய சொத்து என்று சொல்லுகிறார். அடுத்தபடியாக மிக முக்கியமாக இயேசுனுடைய இறை வார்த்தை திருவிவிலியம், இதுவும் எனக்கு மிக பெரிய சொத்து. இந்த 2ம் என்னுடைய வாழ்க்கையிலே போதும் என்கின்ற மனதோடு வாழ்ந்து காட்டியவர். பல துறவு மடங்களை அவர் ஆரம்பித்தார். ஆகவே இன்றும் பெனடிக்டின் சபை குருக்கள் உலகமெங்கும் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த துறவர சபையிலிருந்து நம்முடைய திரு அவைக்கு ஏறக்குறைய 24 திருத்தந்தையர்களும், அதை அடுத்து 4600 ஆயர்களும், 5000ற்கு அதிகமான புனிதர்களும் இந்த சபையிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்றால், இந்த சபையை துவங்கிய புனித பெனடிக்ட் ஆண்டவரால் நிச்சயமாக அழைக்கப்பட்ட ஒரு மாபெரும் புனிதராக விளங்குகின்றார். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக துறவு மடங்களுக்கான சட்டத்தை அவர் கொடுத்தார். எப்படி நீங்கள் உங்களுடைய துறவு மடங்களிலே வாழ வேண்டும், எத்தகைய ஒரு மனதோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில சட்டங்கள் நிறைய ஏற்றிருக்கிறார். அதில் மிக முக்கியமானதை நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக அவர் சொல்வது, சோம்பல் ஆன்மாவின் எதிரி. அவர் யாரெல்லாம் உழைக்காமல் சோம்பி இருக்கின்றார்களோ அந்த சோம்பலே ஒருவருடைய ஆன்மாவை சீர்குலைக்கக்கூடும் என்று அவர் கூறுகின்றார். அடுத்தபடியாக கீழ்ப்படிதலே தாழ்ச்சியின் முதல் நிலை என்று சொல்லுகிறார். ஆக யாரெல்லாம் கீழ்ப்படிதலை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவருமே தாழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று கூறுகிறார். துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவவும் அதே நேரத்திலே ஆறுதல் கூறுகின்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். மிக முக்கியமாக உண்மையை எப்போதும் பேசுங்கள், ஒருபோதும் பொய் சொல்லாத துறவிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களை அவர் கேட்டுக்கொண்டார். அடுத்தபடியாக இவ்வுலக வாழ்வல்ல, நிலை வாழ்வுக்காக ஆசைப்படுங்கள். பல தருணங்களிலே உலக வாழ்வுக்காக ஆசைப்படுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மாறுகிறதாக நிலை வாழ்வுக்காக ஆசைப்படுங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை அவர் விடுக்கின்றார். பாவங்களுக்காக நீங்கள் அழுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்கள் உங்களிடமிருந்து அகல வேண்டும் என்று அதற்காக மனம் மாறி அழுங்கள், நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இறுதியாக எப்போதுமே எது நடந்தாலும் நம்பிக்கையோடு
நீங்கள் வாழுங்கள். இதுதான் அவருடைய சட்டத்திலே அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான அம்சங்களாக விளங்குகின்றன. இயேசுவின் பிரியமானவர்கள், இன்றைய நற்செய்தி வாசகத்தினை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக அழைக்கப்பட்ட தம்முடைய சீடர்களிடம் அவர் என்றுமே நீங்கள் கடவுளை மட்டும் சார்ந்து வாழுங்கள், ஆகவே இந்த உலகை சார்ந்து வாழ வேண்டாம், அல்லது உலகில் இருக்கின்ற உறவுகளை நீங்கள் சார்ந்து வாழ வேண்டாம், கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இயேசுவை பிரதிபலிக்கின்ற எளிய மனதோடும் நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவின் பிரியமானவர்களே, கடவுளை மட்டுமே நம்பி இறைப்பணியை ஆற்றுங்கள் என்ற ஒரு அழைப்பையும் இயேசு இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். உலகம் முழுவதும் இன்று 108 ஆம்புலன்ஸ் சேவை, அவசர சேவை என்று நாம் கூறுகிற 108 டயல் செய்தால் உடனடியாக உங்களுக்கு அவசர சேவை. இந்த 108 வேறு ஒன்றுமில்லை, மத்தேயு நற்செய்தியாளர் 10ஆம் அதிகாரம் 8வது இறை வசனம். ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகள், நலம் குன்றியவரை குணமாக்குங்கள். ஆகவே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தகைய அவசர சிகிச்சையை கொடுக்கின்ற மருத்துவர்களாக, இறை அரசை கட்டி எழுப்புகின்ற நற்செய்தியாளர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற மாபெரும் அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். ஆகவே நற்செய்தியை முதலில் பறைசாற்ற வேண்டும். இயேசு சொன்னதைப் போல, இலவசமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்களும் அதை அனைவருக்கும் இலவசமாக கொடுங்கள். ஆகவே ஆண்டவர் கொடுக்கின்ற எல்லா கொடைகளும் இலவசமாக தான் நமக்கு கிடைக்கின்றன. அந்த கொடைகளை நாம் அனைவருக்கும் மீண்டுமாக கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அதே நேரத்திலே மிக முக்கியமாக நாம் செய்கின்ற இந்த நற்செய்தி பணி அவசரமாக செய்கின்ற பணியாக இருக்க வேண்டும். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை நாம் நற்செய்தி அறிவித்தால் போதும், மக்கள் எப்போது வேணுமானாலும் மரம் மாறலாம் என்கின்ற அளவுக்கு நாம் இல்லாமல் உடனடியாக இந்த நற்செய்தி பணியை ஆற்ற வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கின்றார். அதிலும் மிக முக்கியமாக ஆன்மாக்களின் இறப்பை தவிர்க்க அழைக்கின்றார். ஆகவே ஆன்மாக்கள் இறந்து போய் கொண்டிருக்கின்றன. அந்த ஆன்மாக்கள் இறந்து போயிருக்கின்ற ஆன்மாக்களை தட்டி எழுப்புகின்ற நற்செய்தி பணியாளர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அவசரமாக தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். இயேசுவின் பிரியமானவர், இன்று சமூகத்தில் நாமும் மருத்துவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். எத்தகைய மருத்துவர்களாக நாம் இருக்க முடியும்? முதலாவதாக, நோயாளிகளுக்கு எத்தகைய மருந்தை நான் கொடுக்கப் போகிறேன், ஆகவே இந்த நோயாளிகளுக்கு நான் சுகம், ஆறுதல் என்கின்ற மருந்தை தருகின்றவனாக நான் மாற வேண்டும். ஒடுக்கப்பட்டவருக்கு அன்பு, அரவணைப்பு என்கின்ற மருந்தை நான் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். பாவிகளுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் தருகின்ற மருந்தாக நான் இருக்க வேண்டும். கைவிடப்பட்டோருக்கு ஊக்கமும் உடனிருப்பையும் கொடுக்கின்ற மருந்தாக நான் இருக்க வேண்டும். இறுதியாக, அடிமைப்பட்டோருக்கு விடுதலையையும் புது வாழ்வையும் தருகின்றவராக நான் வாழ ஒரு மருந்தாக செயல்பட ஆண்டவர் நம்மை இன்று அழைக்கின்றார். ஆக கிறிஸ்துவின் பிரியமான, இன்று என்னுடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? நற்செய்தியை நான் அறிவிக்கின்றேனா? இச்சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், உரிமை வாழ்வு இழந்தவர்களுக்கும், பாவிகளுக்கும், அனாதைகளுக்கும், நோயாளர்களுக்கும் நான் எத்தகைய ஒரு மருந்தாக இருக்கின்றேன் என்பதை நாம் சிந்திப்போம். துறவு மடத்து தலைவர் புனித பெனடிக்டை போல என்றுமே இறைவனை நம்பி வாழ்வோம், அவரே நம்முடைய வாழ்வை வளமாக்குவார் என்கின்ற துணையோடு தொடர்ந்து நாம் இத்திருப்பலியில் வேண்டி மன்றாடுவோம். மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கண்
மண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை, மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர்த்துளியோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பெனடிக்ட்,
மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள், அழகியினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்தோடு அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: விமலா, சந்திரா, செங்கோல்ராஜ், பார்பரா, சவரி எஸ்தர், பிரேம்தாஸ், சந்தானம் மற்றும் குடும்பத்தினர், புலியால் சிவகங்கை. சூசை மேரி 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி.